பண்றாங்க. இப்படி பண்றாங்கடா. என்னடாச்சு? ஓய்யோ, என்னடா அட்டாக் பண்றாங்கடா அவன்? கையில சத்தமாடா. சொல்லுங்க. பாலன் என்ன பண்ற? இங்க சவுண்ட் கேக்குது. ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆப்பை பற்றி பார்த்துடலாம். 2025 IPL வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணவே கூடாது. இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பாசிவ் இன்கமில் எனக்கு ரொம்ப நம்பகமான ஒரு ஆப்னா அது வந்து 1x தான். இதில் வந்து ரொம்பவே ஈஸி டிரான்சாக்ஷன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 கஸ்டமர் கேர் சர்வீஸும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குன்னா ஸோ 1xஐ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் தான் IPLோட ரிஸ்க் ஃப்ரீ பெட்டிங் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து பெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒருவேளை ஜெயிக்கலைன்னா நீங்கள் பெட் பண்ண அந்த 10 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். ஸோ வந்து ரிஸ்கே இல்லாத பெட்டிங் தான் இந்த 1xல இருக்குது. இது மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 66,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸாக கிடைக்கும். நம்மளோட ப்ரோமோ கோடான ஷேடோ1ன்ற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. Hey guys, welcome back to another new video. This is Vikram Miki. மாறன் Abdul. Guys, இந்த லொக்கேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோன்னு போன வீடியோ பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். இந்த லொக்கேஷனோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவிலே போட்டிருப்போம். அதோட சின்ன கிளிப்ஸி மட்டும் போடுறோம் பாருங்கள். யங் பாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னைக்கு வரான் படிக்கிறதுக்காக. ஸோ சென்னையில் வந்து அவனுக்கு பெருசாக வந்து யாரும் ரிலேட்டிவ்ஸும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நிறைய ஹாஸ்டல்லாம் தேடி பார்க்குறாங்க. எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே அந்த காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மாரி இது அலர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து படிக்கிறான். அந்த ரூம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் 4 பேர் வந்து சேர்ந்து தங்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. பணக்கார பசங்களாம் வந்து அந்த ஹாஸ்டல் தங்கியிருக்காங்க. டெய்லி நைட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து ஏதாவது ஒரு போதை பழக்கத்தை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இவனுக்கு வந்து இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா இவன் வந்து எந்த ஒரு பழக்கமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு பையன். இந்த பசங்களுக்கு வந்து இதெல்லாம் பழக்கம் இருக்கிறன்றனால வந்து ரொம்ப நார்மலாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ஹாஸ்டல் வார்டன்கிட்ட போய் சொல்லியிருக்கான், ரூம் சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் இவங்களுக்கு தான் சப்போர்ட். ஒரு நாள் இவன் படுத்துட்டு இருக்கான். அவனை எழுப்பி, நீ மட்டும் எதுக்கு ட்ரக்ஸ் அடிக்காமல் இருக்க, செத்தா நாங்கள் மட்டும் சாகணுமா, நீ எங்கள் கூட அடி, நீ மட்டும் எதுக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லி அவனோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறானுங்க. ஸோ என்ன பண்ணுறோன்றது தெரியாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, போதையில் இவனுங்க நீ மட்டும் தான் குடிப்பியா, நான் கொடுக்குறேன் அவனுக்குன்னு சொல்லி இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுறான். அந்தமாதிரி மாற்றி பண்ண என்ன ஆகிடுதுன்னா அவனுக்கு ஹை டோஸ் ஆகி ஸோ இந்த பசங்க இந்த 4 பேர் வந்து டே பாடுறா மட்டை ஆகிட்டான் விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி கேலி பண்ணிட்டு அவனை எடுத்துகிட்டு போய் அவனோட பெட்டில் படுக்க வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்க்குறப்ப அந்த பையன் செத்து கிடந்திருக்கான். இதை எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஸோ பாடியை தொட்டு பார்க்கும்போது பாடி வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு. ஸோ சில்லுன்னு இருக்கவும் இவனுக்கு வந்து டவுட் ஆகி போச்சு. பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கானுங்க, மூச்சு விடல. ஸோ அதுக்கப்புறம் தெரியும் இந்த பையன் வந்து செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் அப்படி ஆனால் மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக அவன் லுங்கி இருக்கு இல்லையா கட்டியிருப்பான்ல, அதையே வந்து கட்டி காலேஜ் போன கேப்பில் இவனுக்கு வந்து தூக்கு மாட்டி தொங்க விடுற மாதிரி அவனை ஹேங் பண்ணி அங்கே தொங்க விட்டுட்டு இவங்கெல்லாம் போயிட்டானுங்க. இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலான ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலில் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த 4 பசங்க அதுக்கப்புறமும் இங்கே தான் இருந்திருக்கானுங்க. இந்த பையனோட ப்ரெசன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்கு. எப்பயும் போல் ஒரு நாள் வந்து திரும்பியும் வந்து ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறானுங்க. அப்போது அந்த ரூமில் ஒரு பையனுக்கு அந்த பையன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான். அந்த மாடிக்கு வந்து ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த பையன் நிற்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. வாட்ச்மேனுமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலே கைவிட்டாங்க. ஸோ இந்த ஹாஸ்டலில் சொல்கிற மாதிரி இந்த பையனோட ப்ரெசன்ஸ் இருக்கா இல்லையா, இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஹாஸ்டலில் தான் சுற்றிட்டு இருக்கானன்றதை இன்றைக்கி நம்ம இந்த பில்டிங்குள்ளே போனால் தான் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி அந்த ஹாஸ்டலை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கோம். இது வந்து இந்த பையன் எங்கேருந்து வந்தான், இவனோட அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவனுக்கு இங்கே என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்றதை
ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ஐ பட்டன்லையும் கொடுக்குறோம். கைஸ் சொல்லணும்னு நினச்சேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே. எங்கடா போகிறேன் வாடா. கைஸ் ஆக்சுவலாக வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து உள்ளே வரும்போது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கேட்டேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கேட்லேருந்து பார்க்கும்போது உள்ளே யாரோ நின்றுட்டு இருந்த மாதிரி நல்லா ஃபீல் ஆச்சு. உள்ளே போய் பார்த்தோம், ஃபோன் எடுக்கிறோம், ஃபோன் எடுத்தால் காணும் கேப்சர் பண்ணலான்னு மறுபடியும் கேட் கிட்டே போய் நின்று வெயிட் பண்ணி பார்த்தோம், ஏதோ வராங்களா, யாராவது இருக்காங்களா, ஆளுன்னு தான் வரவே இல்லை. அதனால் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த பிறகு ஃபஸ்ட்டு நைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது. அந்த பையனை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக தேடல், இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த பையனை தான் தேட போகிறோம். பின்னாடி யாரும் என்ன மச்சில் எனக்கு எதுவும் கிராஸ் ஆகணும் ஃபீல் இருந்துச்சு. நான் நீங்கள் சொல்கிறோம் அதை சொல்கிறேன். என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன போகுது? இன்னைக்கு என்ன நினைக்கிறேன், ஒன்றுமே நினைக்கிறேன். சேஃபாக வீட்டுக்கு போகணும்னு தோணுது. இன்னொன்று என்னென்னா, ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் வந்து ஒரு பெரிய லொக்கேஷனை வந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி மணி வயசு இருக்க பையனும் வந்து செருப்பால் அடி வாங்க போகிறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்குது. வீடியோவில் சொல்லியிருப்போம் சென்னைன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறோம். நடுவில் வந்து ஏதாவது ஆள் வந்துட்டாங்க, போலீஸ்கிட்ட மாட்டணும்னா போலீஸ்கிட்ட மாட்டு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போனா ஷூட் நிற்கலாம். அது எவ்வளோ பெரிய வீடியோ வரும்னு தெரியல. கண்டிப்பாக ஸ்டேஷனில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் மாட்டு, நீங்கள் தானே மாட்டுவேன். சரி விருந்தா. ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணதால வீடியோக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஃப்ட்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. நிறைய பிட்டு இது பேய் படத்தில் பேய் படத்தில் இந்த மாதிரி லிஃப்ட் சீன்லாம் நிறைய வரும். நிறைய குப்பை வர்ற பொருளாக கிடக்கு. குப்பை வர்றது சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தியாப்பா? இப்போ அந்த சைடு ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்தது. இந்த சைடு கிடைச்சா இந்த சைடு கிடைச்சா? ரொம்ப வருஷமாக கை விடப்பட்டிருப்பாங்க போல. கைஸ் கிச்சன் சாப்பிடாதா இருக்கா? ஆஹா, நாங்கள் பிங்கோ கை விட்டுருப்பாங்க. பிங்கா ஊரை போட்டுட்டு சொன்னாங்க. ரொம்ப வருஷமாக கை விட்டுருப்பாங்க போல. கைவிடப்பட்டிருப்பாங்க. கைஸ் இப்போ திறந்தா தண்ணி வரும். இப்போ வரல. என்னடா சவுண்ட் அது? அது இல்லையா? தம்பி நீங்கள் தானே அது? தம்பி பேச்சு கொடுத்துட்டாரு. சாரி கைஸ், வீடியோ நடுவில் ஸ்டாப் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, கோப்ரோ கேமரா இருக்குது இல்லையா, அதில் இருக்க கார்டு வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கோப்ரோ கேமராவை யூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மணி கையில் இருக்க டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்குது இல்லையா, அதுலேயுமே 2-3 ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். தம்பி 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 க்ளீனாக போச்சுடா. ஹேண்டில் பண்ண முடியல. எதாவது எப்படி என்னடா இவ்வளோ பிசுக்கலாமா? இங்கே தான் பார்த்தோம். அந்த கபோர்டை மறுபடியும் ஆடி காட்ட முடியுமா? என்னடா இப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? இப்படி பண்றாங்கடா. தம்பி நாங்கள் அந்த ஆளுங்க கிடையாது. தம்பி நீங்கள் இன்னும் இந்த ஏரியா விட்டு போகாமல் இருக்கீங்க? உங்கள் வீட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாங்களா?
உங்களை நல்ல முறையில் தானே அடக்கம் செஞ்சாங்க. அவன் எனக்கு தெரிஞ்சு புதைச்சிருக்காங்க. அவன் வந்து கோவத்தில் மட்டும் இருக்கான், அதை மட்டும் கன்ஃபார்ம். நல்லா கோபம் அப்புறம் இருக்க மாட்டான்டா, போய் தானே இருக்கான்டா அவர். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் தெரியும் கேப்சர் பண்ணி முடியுதோ அவர் பண்ண முடியுது. நாங்கள் கிட்ட வந்துட்டோம், இப்போ முடிஞ்சால் ஆட்டி காட்ட முடியுமா கபோர்டை? தம்பி நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் உனக்கு பிடிக்கலையா? நாங்கள் தனித்தனியாக போட்டுமா? நாங்கள் 3 பேர் கிடையாதுடா தம்பி. அவன் அங்கே தான் தலை இருக்கான். அவன் தான் தலை இருக்கான். ஆமாம் நல்லா தெரியுதுடா, அவன் அங்கே தான் தலை இருக்கான். தம்பி இப்போ இந்த கதை வாட்ட முடியுமா? இதுதான் ஒரு ரூமா, S4. இங்கே தான் தம்பி இறங்கி இருந்த. இதுதான் உங்கள் ரூம்னா இந்த ரூம் இந்த கபோர்டு மாதிரி ஆட்டி காட்ட முடியுமா? எங்கே வந்து நிற்கிறேன் வீட்டு இது கரெக்டாக மாதிரி நம்ம. சரியா? சரி சரி. உனக்கு தான் கொண்டு தொங்க விட்டாங்களா? நான் பாட்டு வாய் சும்மா இருக்க மாட்டேன், எதுவும் பேசிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2nd floor தான் சொல்லியிருக்காங்க. 2nd floor தான் நான் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குடா. விடி விடி இங்கே தான் இருந்தாங்க அந்த பையன் வாங்கி. என்னடாச்சு? கல்லு தலையில் பிடிச்சா. ஓய்யோ, என்னடா அட்டாக் பண்றானடா அவன்? கையில சத்தமாடா. ரத்தம் இல்லடா, வேர்விடா. தேய் தலையை தேய். எந்த இடம்? நல்லா வீங்கிச்சுடா. யாரா நீ? டேய் சுனிபாலன். தம்பி அட்டாக் பண்ணுற மெத்தடில் இருக்காதீங்க தயவு செஞ்சு. நாங்கள் 3 பேர் நாங்கள் என்னடா பண்ணோம் உன்ன? இல்லை நான் 3 பேர் ஒன்றா அந்த பையனா இருக்கோம். அப்படின்னா கூட தலை ஓகே தானே? யாராச்சு வீட்டு மட்டும் முடிச்சு கல் 2 ஆயிடுச்சு. இங்கேடா கல் 2 ஆயிடுச்சுடா. சரி இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வருங்க, நம்ம 3 பேர் ஒன்றா இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறான் நினைக்கிறேன். இரு நோட் பண்ணியா? என்னாச்சு? பொண்ணு வாய்ஸ் கேட்டுச்சு. இன்னும் வயசு கிடைச்சா? சத்தியமா பொண்ணு வாய்ஸ் கேட்டுச்சு. இல்லை சத்தியமா கேட்டுச்சு. என்ன சொல்கிறேன்? இப்போ நிஜமா ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்டுச்சா? கேட்டுச்சு தலை. இங்கே வர்றா. கேட்டுச்சு தலை, நானே கேட்டதில்லை. பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு கேட்டல. இப்போ இந்த சைடில் ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்டுதுடா. நிஜமா கேட்டுச்சு. சரி, இதுக்கு எல்லா கன்ஃபியூஷனுக்கும் நம்ம முடிவு கட்டணும்னா தனித்தனியாக பிரிஞ்சதான் வேலைக்காகும். ஓகேவா? ஒரு தப்போம் நாம் அந்த பையன் இல்லைன்னு தெரிய வைங்க. தெரிய வச்சுட்டு அவனுக்கு என்னென்ன வேணுன்றதை பண்ணுவோம். உனக்கு சிவியராக இருந்தால் சொல்லு ப்ரோ, ஹாஸ்பிட்டலில் ஏதாவது போகலாம். இல்லைடா, அது மாதிரி கேர் ஆயிடுச்சு. நான் பட்டம் வந்தாரு சொன்னேன். சொல்லிட்டு வந்து அடிப்பான். அவன் இன்டென்ஷன் என்ன தெரிஞ்சுனா போதும், அடி வாங்கிக்கலாம் போட மாட்டேன். இது ஆன் பண்ணிக்கோ நைட் விஷன். ஓகேவா? டார்ச் இருக்குல்ல, கீழே போடாமல் கிரவுண்ட் ஃப்ளோரா? கிரவுண்ட் ஃப்ளோர் போ. கடவுளே காப்பாற்றுங்க என்ன மட்டும். எல்லாரையும் காப்பாற்றுங்க. வச்சுதான் நீங்கள் எங்கே முன்னாடி வரீங்க? அப்போ இப்பயே கீழே அப்படியே போய் பண்ணுங்க. தனியாக இருப்பியா? அதான் தங்க போ. அதனால தான் முன்னாடி வந்து போடா, இந்த ரூம் தான் நான் செத்தே போயிருக்கான். வேகமாக தான் போயாண்டா. ஏன்டா நீ இப்படி சிரிங்கிற? கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த S4 தான் வந்து அந்த பையன் இறந்துருக்கான். பார்த்து வரா விக்ரமே. பார்த்து வரா. தயவு செய்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஆஃபீஸ் வந்தோன்னே டென்ஷன் மாரி பண்ணுறீங்க. என்னது? தயவு செய்து தனியாக அனுப்ப மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணுறேங்கண்ணா. எங்கே போனாலும் அங்கேருந்து கிளம்புறப்ப நாங்கள் இருக்கோம், ஒன்றா இருக்கலாம்டா, ஒன்றும் பயம் இல்லடான்றீங்க. இங்கே வந்தாலும் மயிறு சார் என்ன பண்ணாத்துற? பார்த்து போடா. வயசில் பெரிய கொஞ்சம் பார்க்குறேன். நாளைக்கு மாலை வாங்க கூட காசு இல்லை, பார்த்துப்போ. காசு காசு ஏதாவது பொண்ணு இடம் வாங்கி
அமுச்சு விட்றானுங்க ஆடாவுன்னா. ஆக்சுவலாக இந்த ரூமில் தான் வந்து கப்போர்டு ஆடிட்டே இருந்துச்சு. இந்த பையன் ரூம் இதான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இல்லாட்டி இதெல்லாம் வந்து தூக்கு மாட்டி சேர்த்துருக்கணும். அவன் தூக்கு மாட்டி சேர்த்துருக்கூடாது, அவங்க மாட்டி விட்டுருக்கணும். யாரு யார் வசூல் அடிக்கிறது? ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது இந்த பில்டிங். உங்களுக்கு தெரில, எங்களுக்கு வந்து ஒரு பேட் வைப்ரேஷனே கொடுக்குது. சில எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்கும். மணி நீயடா தம்பி, ஏதாவது சொல்ல விரும்புறீங்க என்கிட்ட? காசு மேலே கிடச்சி. நான் போக போக என் தாண்டி யாரோ அப்படியே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். செருப்பு பிஞ்சிடும், போயிடுவாங்க. பேசாமல் இப்படி படிக்கட்டில் உட்காந்துடலாமா? வேணாம், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறோம் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் நான் உண்மையாக இருக்கேன் இந்த வீடியோவிலையாச்சும். எப்பா அவனுங்களுக்கு மட்டும் தர க்ளீனாக இருக்குது, எனக்கு மட்டும் இப்போ இந்த மொசைக் தரையில் வழுக்கி விழணும்னு நினைக்கிறேன் நான். தம்பி மதுரையா? இப்போதான் என்ன விட்டு நவுந்தானுங்க, அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ஆனது. கட்லெட்லாம் திரும்பி கிடக்குது. ஏய், என்னடா சவுண்ட் இது? ஆக்சுவலாக அந்த பையன் இறந்தது அந்த ஃப்ளோரு. லிஃப்ட்டுக்குள்ளே சத்தம் கிடச்சி. லிஃப்ட் ஓப்பன் இருக்குது, ஆனால் நம்பி போய் நிற்க முடியாது. சொல்லலை, இப்போ தான் சொன்னேன். தம்பி ஒரு அண்ணனா நான் சொல்கிறேன், சொல்லவான்னு தெரியலையே, என் மனசில் தோன்றதை சொல்கிறேன். பேசாமல் அந்த பசங்க கூட நீ கம்முன்னு குடிச்சிருக்கலாமா? இல்லை நீ அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருந்திருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். எனக்குலாம் அப்பா தம்பி தெரியாமல் சொல்லிட்டப்பா. அப்பா கல்லூரி எனக்குலாம் இப்படி ரூம் வச்சுலாம் போயிட்டானு என் கூட இருக்குதுங்களா சனியனுங்க. தனியாக அமுச்சு விட்டு வேடிக்கை பார்ப்பானுங்க. அட்லீஸ்ட் உங்கள் கூடையாவது ஐயோ வேணாம் தம்பி, ஒரு அண்ணனா நான் நினச்சிக்கோங்க, தம்பியாக நினச்சிக்கோங்க, ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்க, என்னை மட்டும் விட்டுருங்க. தம்பி உனக்கு தெரியாதனமாக ஏதாச்சும் விஷயம் சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை அட்டாக் பண்ணாலும் ட்ரை பண்ணாத. நான் உனக்கு எதுவுமே பண்ணலை. நான் உனக்கு எதுவுமே பண்ணலடா பாலன்.
உனக்கு அந்த 4 பேர் பண்ணது வந்து தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த 4 பேர் நாங்கள் கிடையாது. அதில் நீ கொஞ்சம் தெளிவாரு. நாங்கள் கிடையாதுடா தம்பி. கைஸ் இப்போ யாரோ இந்த இடத்துல டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்ல ஃபீல் எனக்கு. கம்மன் 10 நிமிஷம் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். தம்பி 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 வேணாம்ப்பா, செத்துருவோம்பா நான். கைஸ் இந்த இடத்துல ஓடக்கூட முடியாது கைஸ், ஃபுல்லாக மரம் கிரம்னா கிடக்கு. கைஸ் நல்லா க்ளீனாக பின்னாடி சவுண்டு கேட்குது. கடவுளே, என்ன செருப்பால் அடிக்கணும் ஃபஸ்ட்டு. உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னைக்கு விட போகிறேன்னு தெரியல. அம்மா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா. பெருமாளே என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏய் தம்பி, கைஸ் சுத்தி சுத்தி சவுண்டு கேக்குது எனக்கு. என்னத்த படே தம்பி ப்ளீஸ். ஆனா மூணா தனியா கூட்டு வந்து டேய் யாடா இப்படி பண்றீங்க என்ன டேய்? நிம்மதியா கேமராவால பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கேன் நானு. ஐயோ டிஸ்பென்சரி வேற என்ன ரூம்னு தெரியலையே. ஐயோ இன்னும் ஆன் தான் சவுண்ட் வருது. கைஸ் இங்க ஏகப்பட்ட இரும்பு இருக்கு. ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் 4 மாடியும் இருக்குது. கீழே சவுண்டு. இந்த மாடியில் சுத்தம் போகிறீங்களா, கீழே சுத்தம் போகிறீங்களா? மணி தம்பி சொல்றா விக்ரமே. விக்ரம் ஐயோ ஆனா பார்த்தாவில்ல கைஸ், இதே மாதிரி ஒரு சவுண்டு எனக்கு கேட்டுச்சு ஃபஸ்ட்டே, விக்ரம் வாய்ஸ் மாதிரி. எனக்கு ஒரு வீடியோ ஞாபகத்துக்கு வருது. அப்படியே விக்ரம் வாய்ஸில் ஒரு இது நம்மளை கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். வேணாம் விக்ரம், நீ என்னை தொட்டு கூப்பிட்டா மட்டும்தானா வருவேன். ஐயோ டே பாலன், ஒரு அண்ணனா நல்லா கவனிச்சு இந்த இடத்துல இது இப்படி ஆடிட்டு இருந்துச்சு. அந்த ரூமில் தான் இருக்கீங்களா? மறுபடியும் வந்துட்டீங்க அந்த ரூமுக்கு? இந்த ரூம்குள்ள தான் சத்தம் கேட்குது, அழுவு சத்தம். உள்ள வந்தா நீங்க இருப்பீங்களா? கைஸ் லிட்டரலாக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் தைரியத்தை வர வச்சு விக்ரம் உங்களுக்கு கேக்கு என்ன சவுண்ட் அது? இங்க பாரு பாலன் சாவ செத்துட்டு பா தம்பி பாலன். பார்த்தாலே எனக்கு ஜென் வீடியோ தான் ஞாபகம் வருது. ஏன்னா கைஸ் நல்லா தெரியும். டேபிள் வந்து
தம்பி உன் பேரு பாலன், என் பேரு மாறன். அண்ணன் தம்பி மாதிரி நினைச்ச பலராமன். நம்ம 2 பேர் பேர்லயே சிங்க் இருக்குப்பா நம்ம 2 பேருக்கும். இதுக்கு மேலே தெளிவாக என்னால் பார்க்க தேவையில்ல. விக்ரமே விக்ரம் அப்போ வந்து சொன்ன மாரி கரெக்டாக ஒரு 7 வருஷம் 7 நம்ம பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டா அந்த S4ல் சத்தம் கேட்குது. நான் எல்லோரும் உள்ளாருமே போயிட்டேன். அந்த S4 மட்டும் சத்தம் கேட்குது. தெளிவாக பார்த்தேன். ஐயோ இந்த ரூமில் எப்படி போகும் இதுக்கப்புறம் சத்தியமாக போல. நல்லா கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு லொக்கேஷன் பார்த்துருக்கேன். அந்த லொக்கேஷனில் இதே மாதிரி ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தான். அங்கே ஏதோ பார்த்தேன் நான் இப்போ. ஏய் இங்கே தான் சவுண்ட் கேட்குது. பாலன் ஐயோ ஏன்பா என்ன பேச வைக்கிற? கைஸ் அந்த சைடு தான் சவுண்டு கேட்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணி நினைப்பீங்கன்னா நாங்கள் போவேன்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. நான் போக மாட்டேன். நான் இப்படியே போயிடுறேன். மனசும் கேட்க மாட்டுது. சரி போய் தொலைகிறேன். கடவுளே 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 கடவுளே. பாலன் 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 ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா. யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ ஏதோ குசூட்ட சவுண்ட் மாதிரி ஏதோ கேட்டுச்சு. இப்போ டோர் சவுண்டு. ஓ கைஸ் என்ட்ரி கதவு மூடுது. அப்போ நான் வெளியே போகணுன்னு அர்த்தமா? யார் அது? தம்பி பாலன் தம்பி. என்ன உன்னோட தம்பி மாதிரி நினைக்கிறனால தான்ப்பா நான் இன்னும் இங்கே நிற்கிறேன். ப்ளீஸ்ப்பா. கைஸ் என்ட்ரி லாபியில் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. கைஸ் இந்த ரூமில் இருக்கும்போது தான் வந்துச்சுன்னா தெளிவாக அப்துல்லா ஒரு கல் தலையில் வந்து வந்துச்சு இந்த இடத்துல. நான் உள்ள போக விரும்பல. கேமரா மட்டும் உள்ள அனுப்புகிறேன். ஏதாவது கேப்சர் ஆகும். பாரேன் எப்போ ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுதோ அப்போ தான் சுத்தம் வருது. ரைஸ் நான் பார்த்துட்டேன். முடிஞ்சாலும் கேப்சர் பண்ணிட்டேன். நான் கீழே போகிறேன். பசங்க என்ன கேப்சர் பண்ணிங்கன்னு தெரில. ஒரே டைமில் ஆக்டிவிஸ் ஆச்சாலும் தெரில. மணி டே டே என்ன பண்ணுற? இங்கே சவுண்டு கேட்குதியா வெளியே? என்ன சவுண்டு கேட்குது? வெளியே சவுண்டு கேட்டுச்சாப்பா? டேய் வெளியே போகிற? டேய் சத்தியமாக வெளியே போல. இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே சவுண்டு கேட்குது. என்னடா பண்ணுற? எப்படி வர?
அலரிஸ்ட்டு ஓடி வரேன். மேலே ஒரு பில்டிங்கில் அப்படி நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல ஒருத்தன் உட்காந்துருந்தாங்க. ஆமாம், அதே மாதிரி பார்த்துருந்தேன். ஹாட்டு அப்பா இப்படியே உட்கார சீன் பார்த்து. நீ என்ன கூப்பிட்டியாடா மேலே இருந்து? ஆமாண்டா கேடுச்சா? அப்போ இல்லைடா, அதுக்கப்புறம் தான்டா வந்துச்சு. எத்தனை வாட்டி கூப்பிட்ட? ஏய் அதெல்லாம் ஞாபகம் இல்லைடா. இந்த இடம் நினச்சதோட ரொம்ப வருஷம் இருக்குடா. சரி இப்போ அடுத்த கட்டமாக என்ன தான் பண்ண போகிறோம் இந்த இடத்துல? இது ஒரு தெளிவும் இல்லை. நம்ம இந்த ஸ்டோரி பற்றி கேட்டோம் எப்பவுமே வந்த மாதிரி தான். எனக்கு என்னவோ நான் சொன்னது தான் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன பையன் தப்பாக புரிஞ்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஒரே மைண்டு ஃபுல்லாக குழப்பம். அது உட்காந்து பேசணும் அதை பற்றி. சரியா? அது கேமரா போடுறேன், வீடியோ போடுறேன். சூப்பர். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த லொக்கேஷன் நம்ம நினச்ச மாதிரி இருக்காங்க. பக்காவாக மாட்டிருக்கு. நிறைய சீன்ஸ் ஒரு பார்த்தேன்னு சொல்ல நான் பார்த்தேன். நீ தான் ஒரு ஆக்ஷன் பார்த்தேன்னா இங்கே. ஓகே, இப்போ வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு தெரில. இந்த பையன் வர பார்த்தீங்கன்னா படிக்கிற பையன் இப்படி ஆயிருக்கு. இவனுக்கு என்ன மாதிரி ரிச்சுவல் பண்ணணும் எதுவுமே ஃபுல்லாக பிளாங்க் அவுட்டாக இருக்குது. நாங்கள் போய் ஏதாவது தெரிஞ்ச சாமியார்லாம் கேட்டு இதுக்கான ரிச்சுவல் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பக்காவாக பண்ணலாம். ஏன்னா எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம இங்கே அவன் ஆமாம் எதுவும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரில. அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறானா எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான்னு தெரில. ஒரு மாதிரி ஒரு குழப்பம் பிளாங்காக இருக்குது. குழப்பம் அந்த பையன் அந்த 3 பேர் நாங்கள் தான் சொல்லிட்டு நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி எங்களுக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு தலையில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எனக்கு நொட்டு மூச்சு இந்த இடம் இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி இன்னும் வலிக்குது. கூப்பிட்றாங்க தெரியுமா? எனக்கு இங்கே ஏதோ கல் நட்டு வந்து பட்டுது கால் கீழே. கூப்பிட்றாங்க யாரோ வர. அந்த பையன் வாயத்தை வந்து கூப்பிட்றாங்க இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா இன்னொரு எந்த லொக்கேஷன்லையும் பொண்ணு வாய்ஸ் கேட்டுச்சு நடுவில். நீ நோடின மேலே நம்ம சொன்னோம் பார்த்தியா? அதனால என்ன இங்கே இளவே இருக்குன்னு ஒன்றுமே புரியல. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இந்த பையன் மட்டும் தானே இருக்கான்? நம்ம பேசுவோம் கைஸ். ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நாங்கள் முதல்ல உட்காந்து பேசிட்டு என்னென்னு உங்களுக்கு நாங்கள் கூட சேர்க்கிற வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். அடுத்த வீடியோ கூட மேபி இருக்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான ரிச்சுவலோட வருவோம் கண்டிப்பாக. சரி ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். பாய்.